காலையில் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் ஈஸி சூப்பர் டேஸ்டி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம கிச்சனில் சாதாரணமாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் போதும். கரண்ட் இல்லைன்னா கூட இந்த ரெசிபி நீங்கள் செய்யலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 25 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு காரப்பொடி இதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 1-2 அதை இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இது மூணுமே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கோங்க. வாசனை நல்லா இருக்கும். ஒரு 5 முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது உங்க விருப்பம், வேண்டாம்னா கூட விட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பல்லா கீறின பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம அரைச்ச இந்த விழுதியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறினீங்கன்னா போறோம். ரொம்ப நேரம் கிளறினீங்கன்னா ஒரு கசப்பு வந்துடும். அதனால ரொம்ப நேரம் கிளறாதீங்க. லைட்டா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 2 கப் அளவுக்கு வடிச்ச சாதத்தை இந்த மாதிரி ஒரு தட்டுல ஒரு 10 நிமிஷம் பரப்பி வச்சீங்கன்னா நல்லா ஆறி ரெடியா இருக்கும். இப்போ இந்த சாதத்தை கடாயில சேர்த்து மெதுவா அந்த சாதம் உடையாத அளவுக்கு கலந்து கொடுங்க. இப்ப கலருக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். இப்போ உப்பு தேவைன்னா அதையும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணையும் விட்டு நல்லா கலந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நம்மளோட சூப்பர் ஈஸி சூப்பர் டேஸ்டி பூண்டு மிளகு சாதம் தயார். அப்பளம், வத்தல், வடாம் எல்லாமே இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவலும் இதுக்கு நல்ல காம்பினேஷனா இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த நிலக்கடலையும் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கும். டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்தீங்கன்னா காலியா தான் வரும், கேரண்டி. அது அன்பா இதை உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.